ம். இப்போ அப்படியே இது வரைக்கும் இது என்னாச்சு வரைக்கும் போட்டுரும். இப்போ? ஆ என்னாச்சு இப்போ? நம்ம கட் 7 பண்ணிட்டு மினிட்ஸ் கட் என்ன பண்ணிட்டு ஆச்சு? போட்டோம்ல, போட்டதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நாள் லிமிட்டு, நீங்கள் அடுத்த ஃப்ரீ கிளாஸ் வந்து 10 நிமிஷம் கழிச்சு தான் போட முடியும்னு வந்துருச்சு. இப்படி சம்பாதிக்கிறானுங்க பாத்தியா? ம். கூகுள் மீட் நல்லா இருக்கும் என்ன? அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் அதில் போட்டு பார்க்குறேன். உங்ககிட்ட இருக்கா கூகுள் மீட்? இருக்கு இருக்கு. அப்போ காலேஜ்ல எல்லாம் மீட்டிங் எல்லாம் நடத்துறாங்களே, அப்போலாம் அவங்க பே அவங்களாம் பண்ணிருக்காங்களா? அவங்க பே பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ எங்கள் அம்மா ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்கன்னு சொன்னால, அந்த இன்ஸ்டிடியூட் அக்கௌண்ட்டு அதுவும் அவங்க பே பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ம். இதுல சப்மரீன் ஜெனரேட் ஆகணும்ல. ஆமா. ம். சரி, இது அப்படியே இங்கே டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுறது தான். ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் போட்டோமா, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அதோட வேல்யூ 0 போட்டேன். ம். ஆ டூ ஆ ஹெச்கே, அப்போ 2க்கு 2 போட்டேன், ஹெச்சுக்கு எக்ஸ் போட்டேன், கேக்கு ஆ ஒய் மைனஸ் பை பை 2 போட்டேன். எஃப் ஆஃப் ஆ. எக்ஸோட வேல்யூ வந்து -1, அதுதான் டேரெக்டாக இங்கே போட்டேன். ஓகேவா? ஏ கமா பிலாம் விட்டுறணும். அதெல்லாம் நமக்கு இந்த இது தெரிஞ்சா மட்டும் போதும். நீ அதே மாதிரி சம் எழுதும் போது இதில் நீ ஏக்கமா பின்னு போட்டாலும் தப்பு இல்லை. இந்த இதில் எக்ஸ்ட்ராவா ஏக்கமா பின்னு போட்டாலும் தப்பு இல்லை. நான் உனக்கு ஈஸியாக எழுதுறதுக்காண்டி இப்படி டேரெக்டாக போட்டேன். போட்டாலும் சரி, சரி ஓகே ஓகே. போடலனாலும் சரி. ஓகேவா? அப்போ என்ன பண்ணிட்டேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், -1 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த டேர்ம் சரி. முடிஞ்சுச்சு. ம் அடுத்து கே ஸ்கொயர். கே ஸ்கொயர்னா ஒய் மைனஸ் பை பை 2 த ஹோல் ஸ்கொயர் போட்டேன்னா, ம். எஃப் சரி. ஒய் ஆ. ஒய்யோட வேல்யூ வந்து 0, அதையும் போட்டேன். ம். ஓகே. சரி. ஆ நெக்ஸ்ட் அடுத்து இந்த 1/3 ஃபேக்டரியலுக்கு வரேன். வந்துட்டு ஹெச் கியூப். ஹெச் கியூப்னா எக்ஸ் ஆ. கியூப். எக்ஸ் எக்ஸ் கியூப் எக்ஸ் கியூப். எஃப் ஓகே. எக்ஸ் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 0. 0. ஆ. ம். அடுத்து இங்க 3 இருக்கு, 3 அப்படியே போட்டேன். அடுத்து இங்க ஆ. ஹெச் ஸ்கொயருக்கு பதிலாக இங்க எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸ்கொயரு, ஓகே ஓகே. கேக்கு ம் பதிலாக ஒய் மைனஸ் பை பை 2. இந்த எஃப் எக்ஸ் எக்ஸ் ம். ஒய்யோட வேல்யூ வந்து -1. ஓகேவா? ஆ. அடுத்து இந்த 3 இருக்கா, இந்த 3 இங்க அப்படியே ஆமா. போட்டேன். 3 அப்படியே போட்டுரு. கே ஸ்கொயருக்கு ஆ. பதிலாக ஒய் மைனஸ் பை பை 2 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டேன். ஆ. ஓகே. ஹெச்சுக்கு ஆ. பதிலாக ஹெச்சுக்கு எக்ஸ்னு வந்து போட்டேன். எக்ஸ். எக்ஸ் ஆ. ஒய் ஒய்க்கு பதிலாக 0 போட்டேன், அதோட வேல்யூ போட்டேன். நவீன் ஒரே கே நிமிஷம் ஃபோன் வருது. ம். நவீன் கேக்குதா? சொல்லு நவீன். கேக்குது. இப்போ ஆ வரைக்கும் ஓகே சப்ஸ்டிட் ஓகே. பண்ணி ஃபுல்லாக போட்டோமா? ஆ. போட்டுட்டு
அதுக்கப்புறம் என்ன பண்ணிட போறோம்னா டேரெக்டாக இந்த இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. எங்கெல்லாம் நீ இந்த ஜீரோவோட மல்டிப்ளைன்னு பார்க்குறியோ அதெல்லாம் அப்படியே கேன்சல் பண்ணிடு. ஜீரோ பார்க்குறியா, கேன்சல். இந்த டேர்ம் ஜீரோவா, மொத்தமாக கேன்சல். இந்த நவீன் டேர்ம் நவீன் ஒரே ஜீரோவா. நிமிஷம் ஒரே நிமிஷம் ம், இன்னொரு ஃபோன் வருது, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே ஓகே. நிமிஷம் ஒரே நிமிஷம். நவீன் சொல்லு நவீன். இந்த வர நிமிஷம். ம், ம். ஓகேவா? இப்போ என்னலாம் இது சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் இந்த ஜீரோ டேர்ம்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே கேன்சல் பண்ணிடு. ஓகேவா? இங்கே மல்டிப்ளை ஜீரோ இருந்துச்சா, இது கேன்சல். அடுத்து இங்கே மல்டிப்ளை ஜீரோ இருக்கா, இது மொத்தம் கேன்சல். இங்கே மல்டிப்ளை ஜீரோ இருக்கா, இது கேன்சல். இங்கே மல்டிப்ளை ஜீரோ இருக்கா, இது மொத்தம் கேன்சல். அவ்வளோதான், கேன்சல் பண்ணியாச்சா? இப்போ என்ன ஆயிரும், ஜீரோ போயிடும். 1/1 ஃபேக்டரியல். 1/1 ஃபேக்டரியல்னா அது ஒன்று தான். ஓகேவா? அப்போ அது ஒன்று தான். 1 இன்ட்டு எதுனாலும் 1 தான். ஸோ என்ன எழுதுனா, இந்த உள்ள உள்ளதை மட்டும் அப்படி எழுதிட்டேன். என்ன பண்ணிட்டேன், மைனஸ் மைனஸ் வெளியே போட்டேன்னா இந்த உள்ள உள்ளதை அப்படி எழுதிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா? மொத்தம் இவ்வளோ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்குது. அடுத்து செகண்ட் டேர்மில் பார்க்குறேன். செகண்ட் டேர்மில் 1/2 ஃபேக்டரியல் இருக்குது. 2 ஃபேக்டரியல்னா என்ன, 2 இன்ட்டு 1. 2 ஃபேக்டரியல்னா 2 இன்ட்டு 1. அப்போ அது 1/2 தான். அப்போ அது 1/2ன்னு எழுதிக்கலாம் டேரெக்டாக. 1/2ன்னு எழுதிட்டு வெளில மிச்சம் உள்ளது என்னது, ஒரு மைனஸ் இருக்குது, 2 இருக்குது. அப்போ -2 இந்த எக்ஸ் இருக்குது, -2x இன்ட்டு ஒய் மைனஸ் π/2. இந்த டேர்ம் அப்படி எழுதிட்டேன் மொத்தமாக. ஓகேவா? ஓகே ஓகே. இதில் என்ன இருக்குது, 1/3 ஃபேக்டரியல் இருக்குது. 3 ஃபேக்டரியல் என்ன, 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. அப்போ 3 இன்ட்டு 2 6. அப்போ அது என்ன, 1/6ன்னு எழுதிடணும். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது, -1 இருக்குது. இந்த -1 முன்னாடி வேணால் -3x² ஒய் மைனஸ் π/2. இது அப்படி எழுதிட்டேன். மிச்சம் உள்ளது இந்த -1, இது அப்படி எழுதிட்டேன். இவ்வளோதுக்கு சிம்பிளிஃபை பண்ணால் போதும். இதுக்கு மேலேயும் சிம்பிளிஃபை பண்ணால் பண்ணலாம், ஆனால் இதுவே போதுமானது. ஓகேவா? இது பண்ணாலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இதுதான் டெய்லர் சீரிஸ். ஓகேவா? டெய்லர் சீரிஸில் மெயின் முக்கியம் என்னது, ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? சும்மா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை போட போகிறேன், அவ்வளோதான். ஃபார்முலா மட்டும்தான். ஓகேவா? இந்த யூனிட்ல இது போக என்னென்ன இருக்குன்னா, ஜெகோபியன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு மாடல் மட்டும் இருக்கும். இன்னும் 2-3 மாடல் தான். இது முடிச்சிட்டோம்னா இந்த யூனிட்டும் ஈஸியாக முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே ஓகே. ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறியா? ஓகே, நான் அனுப்பிச்சு விட்றேன். சரி ஓகே. 3 மணிக்கு கிளாஸ்ல. ஆமா, அடுத்து வரேன். சரி ஓகே நம்ம. ஓகே ஓகே. ம்.